நடுக்கம் தோன்றுவதற்கு காரணம், இந்த பயத்தின் காரணம், பிரம்மதேவர் வழங்கிய வரமானது முழுமையான அமரத்துவத்தை தரும் என்று ஒருவேளை என்னவர் தவறாக கருதியிருக்கின்றாரா மாதா? மண்டோதரி, உன்னுடைய எண்ணம் அர்த்தமற்றதல்ல. ராவணனுக்கு பிரம்மதேவர் ஒரு வரமளித்தார். அவனுடைய மரணம் தேவராலோ, அசுரராலோ, மிருகங்களாலோ, யக்ஷர்கள், கந்தர்வர்களாலோ நிகழாது என்றார். ஆனால் ஸ்திரீ, அவ்வார்த்தை அவர் உரைக்கவில்லை. மாதா, அன்று ஒரு நங்கையை பற்றி அறிய என்னவர் தம்முடைய இருப்பிடம் வந்தார். தாம் அன்று அறிந்த மங்கை யார்? என்னவர் மரணத்திற்கு அவள் காரணமாவாள் என்றீர்கள். அன்று ஒரு பெண்ணின் உருவத்தைக் கண்டோம். நாராயணர் தன்னை பத்தினியாக ஸ்வீகரிக்க வேண்டும் என்று அவள் விஷ்ணுவை தியானம் செய்து பெரும் நிஷ்டையில் ஆழ்ந்திருந்தாள். அவள் வேண்டிய நாராயணர் அவதாரத்தில் ஒரு நங்கையோடு அவருக்கு விவாகம் முடிந்தது. மாதா, தம்முடைய புதல்வனை காப்பதற்கு ஏதேனும் உபாயம் இருக்கும் அல்லவா? அந்த உபாயமை நீயாவாய் மண்டோதரி. உனது பவித்திரமே உபாயம். உன் பதிவிரத தன்மையே இதற்கு மார்க்கம். உடன் செல், ரட்சித்து காப்பாய் உன் கணவனை. அன்று ஒரு மங்கை வழங்கிய சாபத்தை உன் பதிவிரத தன்மையால் நிர்மூலமாக்கு. மாதா, திரும்பி சென்று விடு சீதா. நான் உன்னை சந்திக்கும் சக்தி அற்றவளானேன். நான் தியானத்தில் உள்ளேன். நல்லது மாதா, நான் தமக்காக காத்திருப்பேன். தமது ஆசையை பெறாது நான் மிதிலை நீங்க மாட்டேன். எனக்கு நல்வழி காட்டியது தாம் வழங்கிய அற்புத ஞானமாகும். வழங்கிய உபதேசங்கள் வழிகாட்டுதலுக்கு துணை நிற்கின்றது. தாம் கண்ணீர் வடிக்கலாமா மாதா? இந்த கார்கி வாச்சக் நவி வாழும் அகிலம் தனில் நீ ஒருத்தியே அவளுக்கு துணை. நீ பிரிந்து செல்லும் காட்சியை நான் எவ்வாறு காண்பேன்? நீ பிரிந்து செல்லும் காட்சியை காணும் சக்தியை ஹிருதயம் பெற்றிருக்குமா?